அப்பா பேராக வச்சுக்கிட்டு இருந்தார். காரி காரி துப்புனாங்க அவ்வளோ பேர். அப்பாவுக்கே அவ்வளோதான்ப்பா பேர். இப்போ எங்கே நூலகம் வச்சாலும் கருணாநிதி நூலகம், எங்கே வச்சாலும் கருணாநிதி கருணாநிதி. இல்லைன்னா அவங்க அண்ணாதுரையாச்சும் நல்ல மனுஷன் சம்பாதிக்கலை. உங்கள் அப்பா பண்ணணும், அவர் பேரை வைக்கிறதுக்கு தகுதி இருக்கா? எங்கே பார்த்தாலும் கருணாநிதி நூலகம், கருணாநிதி நூலகம், கருணாநிதி பஸ் ஸ்டாண்டு, கருணாநிதி சிலை, எல்லாம் காரி காரி துப்புனாங்க. இப்போ கொஞ்சம் ரோஷம் வந்த மாதிரி இருக்குது, புத்தி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஸ்டாலினுக்கு. ஏன்னா மதுரை நூலகத்துக்கு கருணாநிதி நூலகம்னு வச்சுட்டார் அப்பா பேர். எல்லாம் காரி காரி துப்புனோடனே இப்போ திருச்சியில் ஒரு நூலகம் தொடங்குறாரு. அதையும் அவங்க அப்பா பேரில் வைக்க தான் பண்ணார். எல்லாம் காரி காரி துப்புனோடனே சரி எல்லாம் கண்டபடி காரி காரி துப்புறோம், ஏன்னா நம்ம அப்பா பேரையே வச்சுக்கிட்டு இருக்கோம், ஊரை ஏமாத்துறதுக்கு ஒரு 1-2 பேர் இன்னொருத்தவங்க பேரை வச்சிடலாம் அப்படின்ட்டு திருச்சி நூலகத்துக்கு காமராஜர் பேரை வச்சிருக்காரு. எப்படி கோவையிலே தந்தை பெரியார், சென்னையில பேரறிஞர் அண்ணா, மதுரையிலே முத்தமிழர் கலைஞர் ஆகியோர் பெயரில் தாங்கி நூலகங்கள் நிறுவப்பட்டிருக்கிறதோ, அதைத் தொடர்ந்து திருச்சியில் அமைய இருக்கும் நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை சூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இதை தீர்த்துக்கங்க, நீங்கள் பண்ணின பாவத்தை தீர்த்துக்கங்க. உங்கள் அப்பா பண்ண பாவத்தை. இதே காமராஜர் அன்னைக்கு சமாதி கேட்கும்போது உங்கள் அப்பா வேணும்னே காமராஜரை எரும மாட்டு தோழன்னு சொன்னார். அவர் நிறத்தையே கொச்சைப்படுத்தி பேசினாலும் உங்கள் அப்பா என்னமோ அப்படியே நிறத்தில் அப்படியே தகன்னு எம்ஜிஆர் மாதிரி தகன்னு மின்னுதுன்னு நினப்பு. எம்ஜிஆர் சொன்னாலும் ஒரு ஆளை பார்த்து எரும மாட்டு தோழன்னு சொன்னார், ரைட்டு. ஏன்னா அவர் அவ்வளவு சகப்பாக இருப்பார். உங்கள் அப்பா என்ன பெரிய அழகனரா? உங்கள் அப்பா என்ன பெரிய சகப்பா? காமராஜரை பார்த்து அன்னைக்கு எரும மாட்டு தோழன்னு சொன்னார். சரி, இப்போ இதுக்கு திருச்சிக்கு திருச்சி நூலகத்துக்கு காமராஜர் நூலகம்னு வச்சதுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவிக்கிறோம் ஸ்டாலினுக்கு. ஆனால் அதே மாதிரி கக்கன் பேர்லேயும் ஒரு நூலகம் வைங்க. நல்ல மனுஷங்க நிறைய இருந்தாங்க, அவர் பேரில் ஒரு நூலகத்துக்கு வைங்கன்னா கோயம்புத்தூருக்கு போய் இந்த ஈவேரா மறுபடியும் கோயம்புத்தூருக்கு நூலகத்துக்கு ஈவேரா ஒரு கக்கன் பேர் வச்சுருக்கலாம்ல, ஒரு ஓமந்தூரார் பேர் வச்சுருக்கலாம்ல, ஒரு ராஜாஜி பேரை வச்சுருக்கலாம்ல. நேர்மையாக இருந்தவங்க தமிழ்நாட்டில். அதனால் ஒரு எம்ஜிஆர் பேரை வச்சுருக்கலாம்ல. இவங்களில் நேர்மையாக இருந்தவர்கள். மறுபடியும் எங்கே வச்சுருந்தார்? ஈவேராவுக்கு ஒரு பேரும், அப்பாவுக்கு ஒரு பேரும், காமராஜுக்கு ஒரு பேரும். நல்ல வேலை 3க்கும் அப்பா பேரை வைக்காமல் இதை வச்சார்.